திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் காரில் வந்து வீட்டின் பூட்டை உடைத்து கொள்ளையடித்த 2 வாலிபர்கள் கைது. பணம், நகை, வெள்ளி பொருட்கள் பறிமுதல். செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணி அளவில் கிடைக்கப்பட்ட தகவலின்படி திண்டுக்கல் கோவிந்தாபுரத்தில் கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி காரில் வந்து சுப்பிரமணி என்பவர் வீட்டின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் நகை, பணம், வெள்ளி பொருட்கள் ஆகியவை கொள்ளையடித்து சென்றது தொடர்பாக நகர் மேற்கு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பெயரில் ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் மேற்கு காவல் நிலைய ஆய்வாளர் வினோதா தலைமையில் சார்பு ஆய்வாளர் மலைச்சாமி, நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர் வீரபாண்டியன், ஜார்ஜ், காவலர்கள் ராதா, முகமது அலி, விஸ்வாசம், சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் திருட்டில் ஈடுபட்டது மதுரையைச் சேர்ந்த குமரேசன் வயது 40, அழகர் வயது 40 2 பேர் கைது செய்து அவர்களிடமிருந்து கொள்ளையடித்த ரூபாய் 1 லட்சம் பணம், 1 பவுன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி பொருட்கள் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.